இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. 251 ரன்கள் அடிச்சிட்டாங்க. இந்திய அணி தடுமாறி திணறி வருதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இந்திய அணி செய்த தவறுகள் என்னென்ன, 285 இந்த பிச்சில் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நாங்கள் போன தடவை நாங்கள் பேட்டிங் தான் பண்ணியிருக்கணும், தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய அணிக்கு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க, என்ன நடக்க போகுது, நாளை நாட்கள் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பார்க்குற எல்லாரும் அப்படியே ஒரு லைக்கை போட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேர்ட் டெஸ்ட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா லார்ட்ஸில் சூப்பராகவே தொடங்கியிருக்கு. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போட்டியில் லாஸ்ட் 2 போட்டியில் இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சாங்க அப்படின்னா 2-1 அப்படின்னு சொல்லிட்டு சமநிலைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி தான் கௌதம் மான்சா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், அந்த ஒரு மோட்டிவ்ல தான் களம் இறங்கியிருப்பாங்க. டாஸை ஜெயிச்சா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தோம். இருந்தாலுமே இந்த பிச்சை பொறுத்தவரை சரியான வில்லங்கமான பிச்சு, ஃபாஸ்ட் பவுலருக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும். நம்மள்ட்ட 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் அப்படி இப்படின்னு போட்டு பண்ணிடலாம். பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது, ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்குசாமியை மட்டும்தான் தூக்குவாங்க, பிரசித் கிருஷ்ணாவை தூக்கிட்டு அந்த இடத்துல பூம்ரா வந்துடுவான்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க இதில் டங்கை தூக்கிட்டு ஜோப்ரா ஆர்ச்சர் உள்ள வருவான்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. எந்த ஒரு மாற்றமே இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூட் இந்திய அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 3000 ரன்களுக்கு மேலே அடிக்கிறாரு. எங்க இந்திய அணினா அப்படி என்னங்க உங்களுக்கு கடுப்பு, எங்களை மட்டும் போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபஸ்ட்டு 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி எதிர்பாரா நேரத்தில் பட்டுன்னு கொண்டு போயிட்டாரு. இருந்தாலுமே லஞ்சுக்கு அப்புறமேட்டு அந்த போப்பும் ரூட்டும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 100க்கு மேலே கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல உடைக்கிறதுக்கு கில் தவறிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் சிராஜ் எப்போதுமே நியூ பாலில் சூப்பராகவே பண்ணுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூம்ராக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருந்தாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும். பூம்ரா அவர் பார்த்து ஆட பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் 1-2 விக்கெட் போயிருச்சு அப்படின்னா அடுத்து வர சிராஜ் ஒரு நல்லா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் எடுத்துட்டு போனாரு. அது பார்த்தீங்கன்னா அது அவங்க பார்த்து ஆடினால விக்கெட் போகாம போயிருச்சு. அதனால சிராஜுக்கு அந்த இடத்துல கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. அதை மாற்றி பண்ணிட்டாரு. இருந்தாலுமே நிதிஷ்குமார் ரெட்டியை அந்த இடத்துல கொண்டு வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஓவரில் ஓப்பனிங் பிளேயர்ஸ் எல்லாமே டாப் ஆர்டர் கலக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்க்கவே இல்லை. பட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2வது பால்ல ஒரு விக்கெட்டு, 6வது பால்ல ஒரு விக்கெட்னு சொல்லிட்டு பட்டுன்னு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்து அணியை பொறுத்தளவு 251 ரன்கள் அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட் இழப்புக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஜாக் கிளாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு எதிர்பார்த்த ஏதாச்சும் இன்னைக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா 18 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. பென் டக்கெட் பார்த்தீங்கன்னா 100-200 ஏதோ தம்பி போடுவாரா இல்லை நின்று நிதானமாக ஆடுவாரா அப்படின்னு பார்த்தா அவருமே 23 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. போப் பார்த்தீங்கன்னா அவரும் ஜோ ரூட்டும் சேர்ந்து வேற லெவலில் பார்ட்னர்ஷிப் போட்டு 107 ரன்கள் போட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஏதாச்சும் இந்திய அணி பார்த்து பண்ணியிருக்கா. அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்துச்சு. லஞ்சுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 83க்கு 2 விக்கெட் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே முடியல. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு 2 விக்கெட் அவங்களால கழட்டவே முடிஞ்சு. ஒரு செஷன் கரெக்டாக உள்ளே வந்தாங்க, ஒரு செஷன் அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து உள்ளே வந்துட்டாங்க. இந்த மாதிரி மாறி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பாதியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்துக்கு பாதி, இந்திய அணிக்கு பாதி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி எதிர்பாரா நேரத்தில் 2 விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்தாரு. ஜடேஜாக்கு எப்போது கடைசி இந்த பவுலர்ஸ் அந்த விக்கெட் தாங்க அண்ணே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் போட்டு ஒரு விக்கெட் எடுனே அப்படின்ற மாதிரி அவருக்கு கிடைக்கும்னு நினைச்சா அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்னாடியே ஒரு விக்கெட்டுமே கிடைச்சிருந்துச்சு. அப்புறம் பூம்ரா போல்டு தெளிக்க விடும், என் பாலை நீ நிறுத்தலைன்னா அவளா ஸ்டெம்பு தெளிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஸ்டெம்பை தெறிக்க விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்திய அணி பொறுத்தளவு நிதிஷ்குமார் ஒரு 2 விக்கெட்டும், அப்புறமேட்டு ஜடேஜா ஒரு விக்கெட், அப்புறமேட்டு பூம்ரா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆகாஷ் தீப்பும் சிராஜும் போன மேட்ச் 6-7 விக்கெட் எடுத்தீங்க. இந்த மேட்ச் 80 ஓவர் போட்டாச்சு, ஒரு நாளே முடிஞ்சு போச்சு, இன்னும் விக்கெட் எடுக்காமல் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்களோட ஆட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது அப்படியே நம்ம இந்த WTC ஃபைனல் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் 207, அப்புறமேட்டு 138, 212 நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிகபட்சம் இந்த ரன் அடிக்க முடியாத மாதிரி ஒரு பிச்சாவே இருந்துச்சு. ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தளவு
600 அடித்தாலும் அடிக்கிறாங்க, 300 அடித்தாலும் அடிக்கிறாங்க. இன்றைக்கி வர பேட்டிங் வேறு வந்து பார்த்திங்கன்னா துணிஞ்சு எடுத்திருக்காங்க. இப்போவுமே பார்க்கும்போது 4 விக்கெட் இழப்புக்கு வந்து 251 அடிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் கேப்டன் பென் ஸ்டோக் பார்த்திங்கன்னா ஒரு 80 ரன் பக்கம் தான் பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காரு 2 டெஸ்ட்டையுமே சேர்த்து. இப்போ பார்த்திங்கன்னா களத்தில் நிற்கும் போது சூப்பராகவே வந்து ரூட்டோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லாவே வந்து ஸ்ட்ரைக்கை வந்து ரொட்டேட் பண்ணி தராரு. கடைசி ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் ஆக வேண்டிய தப்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ரூட் எதுக்கு 100 காசைப்பட்டு ஜடேஜா கையில் பழி வாங்கணும், ஆடாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஆடி விட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ களத்தில் வந்து 99ல் வந்து ஜோ ரூட் வந்து நிற்கிறாரு. பென் ஸ்டோக் வந்து 39 ரன்களுக்கு பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. இன்ன வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா 6 அடிக்கவே இல்லை. நின்று நிதானமாக பொறுமையாகவே விளாண்டுட்டு இருக்காங்க. டாப் ஆர்டர் வந்து டக்குன்னு டாப்பு கலண்டாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து அவங்க கொஞ்சம் நிதானமாக இல்லாட்டு கூட பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து ரொம்பவே நிதானமாக நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 350-400 ரன்கள் இது அடித்தா போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிதானமாக ஆடிட்டு இருக்காங்க. போப்போட வந்து விக்கெட் வந்து ஏற்கனவே போக வேண்டியது பார்த்தீங்கன்னா இவர் கேட்சை விட்டுட்டாரு. அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்சாக வந்து கில்லுக்கு இருந்திருக்கும். அது சைடில் போயிட்டு அவர் பிடிக்க முடியலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன முதல் நாள் நம்ம சொல்கிறது அடுத்த நாள் வந்து அப்படியே நடக்கும். அதனால் நாளைக்கு வந்து இந்திய அணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லஞ்சு ஒரு 2 மணி நேரம் 5:30 மணிக்கு தான் வந்து லஞ்சு வருது, நம்ம டைம் படி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் ரூட் பென் ஸ்டோக் இவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடணும். அதன் பிறகு வந்து ஓக்ஸாக இருக்கட்டும், அடுத்து வர கார்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இருந்தாலுமே அவங்களே வந்து களத்தில் வந்து நிற்கவே விடவே கூடாது. ஏன்னா இந்த பிச்சை பொறுத்தளவு 400-450 வந்து இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்திய அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாயிரும். நாளைக்கு ஒரு ஆஃப் டே ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே இவங்க விளையாண்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு 450 ரன் இல்லை 500 ரன் வந்து தேத்த பார்த்துருவாங்க. இன்னும் ஒரு 200 ரன் தான் நீங்கள் வந்து இன்னும் 200 அடித்தாவே 450 பேர்லாம், அதனால் அவ்வளோ ரன் அடிச்சிருவாங்க. அதனால் வந்து இந்திய அணி அதுக்கெல்லாம் விடவே கூடாது. அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நிப்பாட்டுறாரு கில்லு. அதே மாதிரியே நாளைக்கு நிப்பாட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்கை ஈஸியாக எப்படியோ பண்ணி கழட்டிடலாம். ஏன்னா 4 இன்னிங்ஸ் தான் நீங்கள் வந்து அழகாக அவரை கழட்டிட்டீங்க. அதே மாதிரி அவரை கழட்டிடலாம். ஜோ ரூட்டை மட்டும் நிற்க விட்டீங்க அப்படின்னா அவர் வந்து 200 போடுவாப்புல 300 கூட போயிடுவாப்புல. அதனால அவர் தான் ஒரு வில்லங்கமான பார்ட்டி. அவரை வந்து கழட்டிடணும். அப்புறமேட்டு ஜேமி ஸ்மித்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவரும் ஒரு வில்லங்கமானதான். அவரையுமே வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பால் எப்படி வருது அதெல்லாம் வந்து பார்க்க விடவே விடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு செஷன் அதாவது அந்த டீ பிரேக் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பிரேக் அதாவது லஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டு பென் ஸ்டோக்கு இவங்க விக்கெட்டுகளை வந்து கண்டிப்பாகவே எடுத்தே ஆகணும். நாளைக்கு ஒரு கிளைமேக்ஸில் வந்து அவங்க வந்து ஆல் அவுட் ஆகி நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி ஒரு 80 ஓவர் ஃபீல்டிங் பண்ணியிருக்கோம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 50-60 ஓவர் வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா சைக்கலாஜிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டயர்டாயிரும். அதுதான் அவங்கள எதிர்பார்ப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணி தான் அவங்கள வந்து விக்கெட்டையுமே எடுத்திருந்தோம். கடைசி 10-20 ஓவர் போது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஒரு சில விக்கெட்டுகள் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சு 1-2 போனாவே அடுத்து வர பேட்ஸ்மேனுங்கள்லாம் வந்து நல்லாவே பண்ணு. இப்போ ரிஷப் பண்ட் வேறு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து உட்காந்துருக்காப்புல, அதனால வந்து விக்கெட்டுகள் வந்து டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் நாளை காலை வந்த உடனே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடியே வந்து 2-3 விக்கெட்டை வந்து பட்டுன்னு எடுத்துடணும். ஒரு 300 அல்லது 380 அதிகபட்சம் 350 தான் இவங்க இருக்க சுச்சுவேஷனில் 350-400 கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் விடக்கூடாது. அதிகபட்சம் 330-350க்கு முன்னாடி இன்னும் ஒரு 100 ரன்குள்ளே அவங்களை வந்து கண்டிப்பாக சுருட்டிடணும். அதன் பிறகு இந்திய அணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நாளைக்கு கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு 30 ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து 1 அல்லது 2 விக்கெட் போகாமல் பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஆடணும் அப்படின்னா இந்திய அணி இந்த டெஸ்ட்டை வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேறு 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டு உள்ளே வந்திருக்காரு. அவரோட தாக்கமே அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ண போகிறாங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.